தனம் தரும் கல்வி தரும் ஒருநாள் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லா செல்வங்களும் எங்களுடைய செல்வத்தையும் வாழ்க்கையில அதீதமான வேகம் செல்லணும், லைஃப்ல வெற்றியை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு மேசராசி அன்பர்களே, எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்க பெற பராசக்தி அபிராமி அனுகிரகம் செய்வாள் அப்படி என்கிற நம்பிக்கையோட இந்த தலைப்புக்குள்ள போகலாம் வாங்க. அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த ஒரு காலகட்டம் நம்மளுடைய பயணம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையோட பயணம் எதை நோக்கி போகுதுங்க? எதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நான் உங்ககிட்ட இப்ப பேச போறேன். அதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அதாவது மேச ராசிக்காரங்க எந்த பயணத்தை நோக்கி போகணும், போகலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அப்ப இதுதான் வாழ்க்கையா? அதாவது மேசத்துக்கு என்ன வாழ்க்கை அப்படிங்கிறத பத்தி இப்ப நாம பேச போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கும் போதும், ஒரு ராசியை எடுத்துக்கும் போதும், அந்த ராசியில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை வச்சு தான் அவர்கள முடிவு செய்ய முடியுங்க. அப்ப இந்த மேச ராசிக்காரர்கள் அப்படி எடுத்துக்கிட்டா, உங்க ராசி அடிப்படையில எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எந்தெந்த கிரகம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம முதல்ல இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவா மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருப்பாங்க. அப்படி சூரிய பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புகழ் தானா கிடைக்குங்க. அதாவது மேச ராசிக்காரர்கள் உங்களுக்கு புகழ் கண்டிப்பா கிடைக்கணும். அதே போல கௌரவம், உயர்ந்த பதவி இது எல்லாமே உங்களுக்கு தானா கிடைக்குங்க. அதே போல மேச ராசிக்காரருங்க, நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க. அதாவது ஒரு பிளான போடுறீங்க. அப்ப இது எனக்கு நடக்குமா? இல்ல அது எனக்கு பார்க்க முடியுமா? இந்த காரியம் எனக்கு நல்லபடியா முடியுமா? இப்படி எல்லாம் நீங்க நினைத்தாலும், அது ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ள இது நடக்குங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் உங்க ராசியில எப்பவுமே உச்சம் பெற்று இருக்கிறதுனால இது நடக்குதுங்க. அதே இப்ப நீங்க உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரா அப்படின்னு நீங்க பார்த்துக்கங்க. அப்படி உண்மையாவே சூரிய பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருந்தா, நீங்க அரசியல்வாதியாகவோ, அதிகாரியாகவோ, இல்ல ஒரு விஐபியாகவோ வரக்கூடியவர்களாக கண்டிப்பாக நீங்க இருப்பீங்க. அது எந்த ஒரு மாற்றமும் கண்டிப்பாக நிச்சயமாக இல்லைங்க மேசராசி அன்பர்களே. அப்போ உங்க ராசியில சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரா அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக்கங்க. அப்போ உங்க ராசியில சூரிய பகவான் உச்சம் பெறலன்னா, எப்பவுமே அதாவது எப்பவுமே மேசராசிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள உச்சத்துக்கு அழைச்சு செல்வாருங்க. ஒரு நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள ஆட்டோமேட்டிக்கா உச்சத்துக்கு அழைச்சு செல்வார். அப்ப ஒரு காலகட்டத்தில நீங்க அந்த உச்சத்த பெற்றுருவீங்க. அதுதான் அந்த அர்த்தம். அப்ப இந்த மேசராசி அன்பர்கள் நீங்க எப்பவுமே ஹை கிளாஸா நி திங்க் பண்ணுங்க. அதாவது எப்பவுமே பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அதேபோல நெகட்டிவா திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. உங்க லைஃப்ல நீங்க நெகட்டிவா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு மைனஸா தாங்க போகும். அடுத்து உங்க ராசியில அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்ப உங்க ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அப்ப அங்காரகன் உங்க கூட இருக்கிறதுனால, உங்களுக்கு பூமி லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க மேசராசி அன்பர்களே. அப்படியே உங்களுக்கு புகழ், பெயர், கௌரவம் இது எல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சியில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதேபோல உங்க ராசி கட்டத்துல செவ்வாய் பகவான் இருந்தா, இன்னும் உங்களுக்கு டபுள் பலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதாவது உங்க ராசி கட்டத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருந்தா, டபுள் பலம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க பிறந்திருப்பீங்க. அப்ப அந்த பிறக்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாரு, எந்த கட்டத்துல இருக்கிறாருன்னு பாருங்க. அப்போ உங்க ராசியில செவ்வாய் பகவானும், சூரிய பகவானும் அமர்ந்திருந்தாங்கன்னா, உங்கள அடிச்சுக்கவே ஆளே கிடையாதுங்க. நீங்க தாங்க டாப்பு. அப்படி இல்லன்னா, எப்ப அந்த நேரத்துக்கு செவ்வாய் பகவானும், சூரிய பகவானும் உங்க ராசி கட்டத்துல வர்றாங்கன்னு பார்த்துக்கங்க. அப்படி நீங்க பார்க்கும்போது, அதாவது கோச்சாரத்துல அந்த நேரத்துல நீங்க சில காய்கள, சில விஷயங்கள நீங்க நகர்த்துனீங்கன்னா,
கண்டிப்பாக 100% உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குங்க. இவ்வளோதாங்க ஜோதிடம். இது ஒரு விஷயமே இல்லைங்க. எந்த நேரத்துல எந்த கிரகம் வருதுன்னு நீங்க சரியா தெரிஞ்சு, அந்த நேரத்துக்கு, அந்த காலத்துக்கு நீங்க அந்த காய்கள நீங்க நகர்த்துனீங்கன்னா, உங்களுக்கு 100% சக்சஸ் உண்டுங்க. அடுத்ததா பாருங்க, உங்க ராசியில சுக்கிரன் நட்பா இருக்கிறாருங்க. அப்ப சுக்கிரன் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? நட்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? லவ் ரொம்ப புடிக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேபோல மத்தவங்க கிட்ட நீங்க ரொம்ப பழகுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேபோல ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதேபோல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவீங்க. நல்லா என்ஜாயா இருக்கணும் நெனைக்கிறவங்க. அப்ப இந்த மேசராசி அன்பர்கள் ஆணாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், உங்க ஃபேமிலி மேல உங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துட்டே இருக்குங்க. நீங்க ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உங்க ஃபேமிலி மேல ஒரு பாசம், பிணிப்பு இருந்துட்டே இருக்கும். ஆனா, அதே நேரத்துல பாருங்க, உங்கள நெறைய பேர் கவர் பண்ணுவாங்க. அதாவது உங்கள பிடிக்காத ஆணும் இருக்க மாட்டாங்க, பெண்ணும் இருக்க மாட்டாங்க. அதாவது சுக்கிர பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறதுனால, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, பிஹேவியர் இதெல்லாம் மத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்ப உதாரணமாக ஆண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள், இவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா, ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இவங்கள பார்த்தா மற்ற பெண்களுக்கு இவங்க கிட்ட பழகணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். இவங்கள கண்டிப்பா கட்டாயமா இழுத்துட்டு போயிருவாங்க. அதேபோல மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்க எப்பவுமே மாநிறமா இருப்பாங்க. அழகா லட்சுமி கடாட்சமா, லட்சணமா இருப்பாங்க. அதுவும் உங்க ராசியில நீங்க பிறக்கும்போது சுக்கிர பகவான் நட்பு பெற்று உட்கார்ந்து இருந்தார்னா, அதாவது உங்க ராசிக்குள்ள சூரியனும் உட்கார்ந்து இருக்கிறாரு, செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதேபோல சுக்கிர பகவானும் உட்கார்ந்து இருக்கிறார்னா, கண்டிப்பாக நீங்க ஒன் ஆஃப் தி அதாவது கலை உலகத்தில மிகப்பெரிய ஜாம்பவானாக வருவீங்க. நல்ல டாப்ல வருவீங்க. அடுத்ததா மேச ராசிக்காரர்களே, உங்களுக்கு யாரு மைனஸா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பாக உங்க ராசியில அதாவது மேசத்துல சனி பகவான் உட்காரவே கூடாதுங்க. உங்க ராசியில சனி பகவான் மட்டும் இருக்கவே கூடாது. அதேபோல உங்க ராசிக்கு எப்ப சனி வராரோ, அப்ப நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும். இவ்வளோதாங்க உங்க பயணம். அப்ப நீங்க சூரிய பகவான் வந்தாலும் நல்லது. சுக்கிர பகவான் வந்தாலும் உங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவான் வந்தாலும் உங்களுக்கு நல்லது. ஆனா, சனி பகவான் மட்டும் உங்களுக்கு வந்தார்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமில்லாத ஒரு கஷ்டத்த குடுப்பாரு. ஏன்னா, அவரு உங்க ராசியில நீச்சம் அடைஞ்சிட்டாருங்க. பவர் இல்லாம போயிட்டாரு. அப்ப என்னவா இருப்பாரு? சனி உங்க ராசியில இருந்தா, உங்களுக்கு காலதாமதம் படுத்துவாரு. ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு காலதாமதத்த பண்ணுவாரு. அதேபோல நீங்க கடனே வாங்காம இருந்தா கூட, கடன்ல உங்கள ரொம்ப மூழ்கடிப்பாரு. சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இது எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம முக்கியமாக மேசராசிக்காரர்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு இழுத்து விட்டுருவாரு. ஏதாவது ஒரு கேஸ் அது லேண்ட் பிரச்சனையா இருக்கலாம், ஏதாவது ஒரு வாகன பிரச்சனையா இருக்கலாம், வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அடிதடியா இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையில கண்டிப்பாக உங்களை இழுத்து விட்டுருவார். அப்ப இந்த மேசராசி அன்பர்கள் சனி பகவான் உங்க இடத்துல இருந்தா, உங்களுக்கு கண்டிப்பாக சிரமம், சிரமம். அதே சமயம் சனி பகவான் உங்க ராசியில இல்லன்னா, உங்களுக்கு யோகம். அதே மாதிரி பாருங்க, உங்க ஜாதகத்துல கோச்சாரத்துல சனி வரும்போது, அதாவது எப்பயுமே சனி 2½ வருஷத்துக்கு வருவாரு. அப்ப நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்டபூர்வமான விஷயத்துல நீங்க கவனமாக இருந்தே ஆகணும். அதேபோல தேவையில்லாம இல்லீகல் எதையுமே நீங்க மைண்ட்ல ஏத்திக்கவே கூடாது. இல்லீகல் விஷயத்துல தலையிடவே கூடாது. இத மட்டும் நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மேசராசி அன்பர்களே. அப்ப இந்த பயணம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய பயணமாக இருக்குங்க. அதேபோல பொதுவா மற்றவர்கள் மேச ராசிக்காரர்கள சாதாரணமாக எடை போடாதீங்க. அதேபோல மேசராசி அன்பர்களே நீங்க வருத்தம் படக்கூடாதீங்க. ஏன் பிறந்தோம் தெரியல, ஏன் இப்படி இருக்கிறோம்னு தெரியல, அப்படி இது எல்லாம் நீங்க நினைக்கவே கூடாதுங்க. நீங்க எப்பவுமே விஐபியாக வாழ பிறந்தவர்கள், ஒரு எஜமானாக இருக்க விருப்பப்படக்கூடியவர்கள், பூமியிலேயே சொர்க்கத்த எண்ணக்கூடியவர்களாக நீங்க எப்பயுமே இருப்பீங்க. அப்போ உங்க மனசுல எதையுமே பின்வாங்காதீங்க. அதேபோல டைவர்ட் ஆகாதீங்க. நெகட்டிவா எதையுமே நினைக்காதீங்க.
உங்கள எப்பயுமே பாசிட்டிவா கொண்டு போங்க. உங்க லைஃப் 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதேபோல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படுங்க. எப்பயுமே பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். அடுத்ததா உங்க ராசியில மற்ற கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன் பகவானும் ரொம்பவே சப்போர்ட் பண்றாருங்க. ஏன்னா, மேச ராசிக்கு நட்பு பெற்று இருக்கிறாருங்க புதன் பகவான். அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு மூவ் பண்ணாலும், புதன் பகவான் உங்களுக்கு நீங்க அத செய்யறதுக்கு முன்னாடி அது தலை முதல் கால் வரை அக்யூரேட்டா ஆராய்ஞ்சு தான் நீங்க முடிவு பண்ணுவீங்க. இத செய்யலாமா? வேணாவா? அப்படின்னு உங்களுக்கு புதன் பகவான் கிளியரான ஒரு ரூட்ட உங்களுக்கு காமிச்சு குடுப்பாருங்க. அப்ப நீங்க எத செய்ய நினைச்சாலும் உங்களுக்கு புதன் பகவானும் சப்போர்ட்டிவா இருக்கிறாருங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை. இதுதாங்க உங்களுடைய பயணம். அப்ப இந்த பயணத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க மிகப்பெரிய யோகத்தை அடைய முடியுங்க. இந்த பயணத்துல நீங்க ரொம்ப டாப்பான கடவுள் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது, கண்டிப்பாக நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது மிக மிக உகந்ததுங்க. முருகப்பெருமானை தான் நீங்க வணங்கியே ஆகணும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலும் முருகப்பெருமான ஒரு முறை நினைச்சு நீங்க அந்த செயல் தொடங்குங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதேபோல நீங்க தினமும் கந்த சஷ்டி கவசத்த ஒரு முறையாவது சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம முருகனுக்கே உகந்த மந்திரம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு காலையில எழுந்து ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 3 முறை சொல்லுங்க. அதேபோல இரவு படுக்க போம்போதும் ஒரு 3 முறை சொல்லிட்டு படுங்க. உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக அமையும். அதேபோல நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும்போதும், உங்க மனசுல ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு 3 முறை நீங்க நினைச்சுட்டு அத செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா முருகன மீறி வேற யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாதுங்க. தமிழ் கடவுளான முருகன் எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் கஷ்டத்த குடுத்தாலும் கைவிட மாட்டாருங்க. அப்படிப்பட்ட முருகன் உங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அவர நினைச்சு செய்யுங்க. வெற்றி நிச்சயங்க. அதேபோல நம்ம பல வீடியோல சொல்லியிருப்போம். அதாவது மேச ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் தான் முக்கியமான கடவுளுங்க. ஆகையால உங்களுடைய பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படம் வச்சு நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுங்க. அதேபோல ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த எழுத்துக்கள வந்து ஒரு ஸ்டிக்கரா விற்பனை பண்றாங்க. அத வாங்கி உங்க வீட்ல அந்த பூஜை அறையில வந்து நீங்க ஒட்டி வைங்க. அப்படி இல்லனாலும் நீங்க எழுத்துக்கள்ல வந்து எழுதி வச்சு வழிபாடு செய்யறது நல்லதுங்க. முக்கியமாக முருகனுடைய வேலு சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, உங்க சக்திக்கு ஏற்றார் போல உங்க வீட்ல ஒரு வேலை நீங்க வச்சு வழிபாடு செய்யறது மிகவும் அவசியங்க. அதேபோல வெளியில போகக்கூடிய மேசராசி ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், உங்க பாக்கெட்ல, உங்க பர்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு வேல், வெள்ளி வேலாக இருக்கட்டும், இல்ல செம்பு வேலாக இருக்கட்டும், கடையில விற்பனை பண்றாங்க சின்னதா. அந்த வேல கண்டிப்பாக கூட கையில வச்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். கெட்டது கூட அண்டாதுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு நொந்த காலம் போயி, முந்துற காலம் வந்துடுச்சுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். என் அன்பு மேசராசி சகோதர, சகோதரி நண்பர்களே! உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். வணக்கம்.